நான் படித்த கீதை தொடர்ச்சி 13. வணக்கம் மக்களே. பகவானை அறியக்கூடிய ஞானமே முடிவான முழுமையான லட்சியமாகும். அந்த பகவத் பக்தியானது நம்மை ஞானத்திற்கு கொண்டு செல்கிறது. அத்தகைய ஞானத்தை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீழ்கண்டவாறு கூறுகின்றார். ஞானம் என்பது தற்பெருமை இல்லாமை, டம்பம் இல்லாமை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குரு சேவை, உள்ளம் உடலின் தூய்மை, இறைவனை பக்தி செய்தலில் விடாமுயற்சி, தன்னடக்கம், இந்திரிய விஷயங்களில் விருப்பமின்மை, நான் எனது என்ற அகங்காரம் இல்லாமல் இருத்தல், பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துன்பம் இவற்றில் உள்ள தீமைகளை பற்றி விடாது சிந்தித்தல், மனைவி மக்கள் மனை இவற்றில் தீவிர பற்று கொள்ளாமை, மேலும் அபிமானம் கொள்ளாமை, வேண்டுவன வேண்டாதவை நிகழும் போதும் மனம் என்றும் சமநிலை கொண்டு பகவத் பக்தியிலேயே இருப்பது, தூய்மையான தனி இடத்தில் எப்பொழுதும் நாட்டம், ஆத்ம ஞானத்திலேயே நிலைத்திருப்பது, யாவற்றிலும் கடவுளை காணும் சிந்தனை, இதுவே ஞானம் என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். எல்லா உயிர்களின் உள்ளேயும் மிக சூட்சுமமாக உறைந்திருக்கும் அவரை அறிவதுதான் வாழ்வின் உன்னதமான முடிவு மற்றும் ஞானமாகும். ஓகே மக்களே, நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.